வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாவட்டங்களுக்கான அதிக மழை எச்சரிக்கை. அக்டோபரிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிக மழை காத்திருக்கிறது. எந்த மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழை, எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக மழை, எந்த மாவட்டங்களுக்கு எந்த தேதியில் அதிக மழை எதிர்பார்க்கலாம், எப்படிப்பட்ட மழை, எந்த தேதியில் மழை, இது குறித்த ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 8 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்று முதல் மழை பொழிவு படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். இன்று முதல் வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு, அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் மழை பொழிவோட நேரம் படிப்படியாக கூடும். வரக்கூடிய 8 நாட்களுக்கு மழை பொழிவு எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். அதிக தென் மாவட்டங்களுக்கும், கடலோரத்தில் சற்று குறைவாக இருந்தாலும் கடலோரத்திற்கும் திருப்தியான மழை இருக்கும். இதுவரை ஏற்பட்டிருந்த பற்றாக்குறையை சமன் செய்யும் அளவிலே மழை பொழிவு இருக்கும். தென்மேற்கு பருவமழை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரம் செப்டம்பர் 30 நிறைவடைந்து விட்டது. அக்டோபர் 1 தென்மேற்கு பருவமழை தொடர்ந்தாலும் வடகிழக்கு பருவமழை கணக்கிலே மழை பொழிவு வந்துவிடும். வடகிழக்கு பருவமழை கணக்கிலே தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இதையும் சேர்த்தால் இந்த அக்டோபர் 15 தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையும் சேர்த்தால் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு மிகவும் அதிகம். குறிப்பாக இதுவரை பிரச்சனையாக இருந்த மழை இல்லையே என்று ஏக்கத்துடன் இருந்த மாவட்டங்களுக்கு தான் நிறைய மழை பொழிவு பொழிய போகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட, அதே போல அனைத்து கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகள் உட்பட, இனிமேல் கணவாய் காற்று பகுதி என்பதெல்லாம் விட்டுவிட்டு மேற்கு மாவட்டங்கள் என்று அறிவிக்க போகிறது.